சூப்பர் ஓவர் முடிய போகணுமா இந்த மேட்ச்? மிஸ்ஃபீல்டிங் கேட்ச்னு எப்பதான் இந்தியா இதை கரெக்ட் பண்ணிக்குவாங்க? சஞ்சு சாம்சன் விட்டது ரன் அவுட்டா இல்ல கேட்ச் அப்ளீன் பண்ணாங்க நாட் அவுட்டான்னு சொல்லி ஏகப்பட்ட டிராமா நடந்திருக்குங்க இந்தியா ஸ்ரீலங்கா நேற்று நடந்த மேட்ச்ல. இந்தியா ஏன் இந்த நிலைமைக்கு போனாங்க அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். மேட்ச் எங்க போச்சு? டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா பவுலிங் பண்ண சொன்னாங்க. அபிஷேக் சர்மா எப்போதுமே ஸ்டாண்டர்டா ஆடுவேன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகைன் ஆடி காட்டிருக்காருங்க. சுமன் கில் எஸ் அடிச்சாரு, அவரால் முடிஞ்சதுக்கு. சூரியகுமார் வந்தார் சென்றார், திலக் வர்மா அடிச்சாரு, அக்ஷர் பட்டேல் அடிச்சாரு, ஹார்திக் பாண்டியா அடிச்சாரு. பிளேயிங் 11ல தூபே அண்ட் பும்ராக்கு பதிலா ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா அவர் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை T20 வேர்ல்டு கப்ல வந்து தேர்ட் பவுலர் ஆப்ஷனா இவர் வச்சிருப்பாங்களா? இவரோட பெட்டரா பவுலிங் பண்ண T20 பவுலிங் பண்ண ஆள் இல்லையான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் எழும்புதுங்க. 202 அடிச்சாங்க. எஸ், பவர் பிளே சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்ரீலங்கா. 202 தானே, நம்ம தான் இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிட்டோம், நம்ம ஆடி என்ன பண்ணோம் போற ஒரு பேட் அப்ரோச் இல்லாம இந்த மேட்ச் நம்ம ஜெயிப்போம், நம்ம ஒவ்வொரு மேட்ச் நாட்டுக்காக ஆடுறோம், அப்புறம் இந்த மேட்ச் நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு வேற லெவல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க பவர் பிளேவை. எஸ், ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்திக் பாண்டியா போட்டாரு, ஹர்ஷித் ராணா போட்டாரு, ஹர்தீப் சிங் போட்டாரு. பட் ஹர்ஷித் ராணா ஹர்தீப் சிங்கும் முதல் 2 ஓவருக்கு 20-25 ரன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் சொல்லிட்டு மேனேஜ் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. அக்ஷர் பட்டேல் நல்லா போட்டாரு. இதெல்லாம் ஓகே. அக்ஷர் பட்டேல் கேட்ச் விடுவாரான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அக்ஷர் பட்டேல் ஒரு கேட்ச் விட்டாரு, தூபே மிஸ்ஃபீல்டிங் பண்றாரு, ஹர்ஷித் ராணா மிஸ்ஃபீல்டிங் பண்றாரு, அக்ஷர் பட்டேல் ஒன்ஸ் அகைன் ஒரு பால் 3 அடிக்குங்கிறப்ப அவரும் மிஸ்ஃபீல்டிங் பண்றாரு. இந்த சின்ன சின்ன மிஸ்ஃபீல்டிங்கால தான் இந்த மேட்ச் வந்து சூப்பர் ஓவர் போச்சுன்னு நான் நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், தூபே வந்து சனக்கா அடிப்பாரு, லாங்ல நிப்பாரு, தூபே கையில பிடிச்சி வர பால விட்டுருந்தாருன்னா 2 மேக்ஸிமம் ஆயிருந்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு ரன் வச்சு கம்மியா பண்ணி மாட்டி இருந்திருக்கலாம். பட் அவரு கையில பட்டு கொஞ்சம் மிஸ்ஃபீல்டிங் பண்ணுவாரு, அதுல 2 ரன் ஓடுவாங்க. ஒன் செகண்ட் அக்ஷர் பட்டேல் ஒரு பால் 3 ரன் அடிக்கணும், லாங் ஆன்ல அடிப்பாங்க, அவர் வேகமா வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. 2வது ரன் சனக்கா அங்க போய் டைவ் அடிப்பாருங்க, அதனால 3வது ரன் ஓடல. அதே மாதிரி பால விட்டு மறுபடியும் லெஃப்ட்ல விடுவாரு. ஹர்ஷித் ராணா வந்து அதை பிடிச்சி கலெக்ட் பண்ணி அடிக்கலாங்கிற பேர்ல பிடிக்கும் போது பால் கையில பட்டு வெளியே போயிடும். சப்போஸ் சனக்கா வந்து அந்த 2வது ரன் டைவ் அடிக்காம கொஞ்சம் ஓடி இருந்தாரு, நான் செய்கிற பாட்டு இருந்தாருன்னா என்ன வேணா நடந்திருக்கலாம். எஸ், ரன் அவுட் மேக்ஸிமம் ஆயிருக்கலாம், ஒரு 80 செகண்ட் ரன் அவுட் ஆகிக்கலாம். பட் அந்த ரன் அவுட் வந்து ஒரு பதட்டத்துல மிஸ் ஆயிருந்தா மேட்ச் போயிருக்குங்க. இது வந்து ஹை பிரஷர் கேம் தான், இல்லைன்னு சொல்ல. இந்த அளவுக்கு ஹை பிரஷர் கேமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு வேர்ல்டு கப்போ, ஒரு ஆசியா கப் ஃபைனலோ, ஒரு முக்கியமான மேட்ச், ஒரு குவாலிஃபைங் மேட்சோ கிடையாது. நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க, ஃபைனல் ஆட போறீங்க, அப்படிங்கிற பட்சத்துல அந்த மூமெண்ட்லயும் இவ்வளோ ஒரு ப்ரெஷர் ஆகுதுன்னா அப்ப அந்த மாதிரி பிரஷர் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. திலீப் சார் தான் இதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா பேட்டிங் ஓகே, வேற லெவல்ல பண்றாங்க, பவுலிங் ஓகே, பும்ரா இல்ல அப்போ கொஞ்சம் சிறைப்படுது, ஓகேன்னு சொல்லலாம். பட் ஃபீல்டிங், கிரிக்கெட்ல ஃபீல்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அத இந்தியன் டீம் இந்த ஏசியன் கப்ல சரியா பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேங்க. அந்த அந்த இடத்துல மட்டும் இந்தியா கரெக்ட் பண்ணா வேற லெவல்ல இருக்கும். ஃபைனலி சஞ்சு சாம்சன் நம்பர் 5 ஆடினாருங்க. இதுதான் இந்தியன் ஆடுறான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள். எப்ப வேணாலும் யார வேணாலும் எங்க வேணாலும் இறக்கும். அந்த தமிழ் படத்துல ஒரு டைலாக் மாதிரி பேட்ஸ்மேன் பிளேயர்ஸ்லாம் வந்து ரெடியா இருக்கணுங்கிற மாதிரி கோச் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. பட் இன்னைக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு ஆர்டர். சஞ்சு சாம்சன் நம்பர் 5 வந்தாரு, அடிக்கவும் செஞ்சாரு, அக்செப்ட் நல்லா ஃபினிஷிங் கொடுத்தாரு. ஒருவேளை வேர்ல்டு கப்ல ஹர்தீப் சிங் தான் ஆடணுமா, தூபே தான் ஆடணுமாங்கிற ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு. எஸ், அப்கோர்ஸ் வந்து ஹர்தீப் சிங் தான் ஆடுவாரு. ஒருவேளை ஹார்திக் பாண்டியாக்கு இன்ஜுரி ஏற்படும் வகையில் அந்த இடத்த ஃபீல் பண்றதுக்கு தூபே ரெடியா இருக்காரான்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்கறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மற்றபடி வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் அவங்க வேலையை கச்சிதமா செஞ்சாங்கன்னு சொல்லணும். எஸ், ஸ்பின்னர் எல்லாரும் அடி வாங்க செய்யும், அது மாதிரி ஒரு 2 ஓவர் அடி வாங்குற பட்சத்துல. பட் அது பெருசா தெரிஞ்சுக்கிறது. 4 ஓவர் 30க்கு ஒரு விக்கெட் 2 விக்கெட்டுங்கிறப்ப ஓகே, T20 மேட்ச் இது நல்ல ஓவர் தான் சொல்ல தோணும். அது மாதிரி தான் இருந்துச்சு மேட்ச். எஸ், ஃபைனலி ஜெயிச்சிட்டாங்க. அந்த ரன் அவுட் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, சனக்கா வந்து வெளியே வருவார் சூப்பர் ஓவர்ல, ரன் அவுட் அடிச்சிருவாங்க. ரன் அவுட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹர்தீப் சிங் வந்து அவேஸ் ஆட்னு கேட்பாரு மெயின் அம்பையர்கிட்ட, அவரும் அவுட் கொடுத்துருவாரு. உடனே சனக்கா வந்து ரிவ்யூ எடுப்பாரு. ரிவ்யூல பாத்தீங்கன்னா பேட்டுக்கும் பாலுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற பட்சத்துல
அம்பையர் அவுட் கொடுத்தாரு. நீங்க கிரிக்கெட்ல அப்பீல் பண்ணிட்டாலே அந்த லா வந்து அப்பீல் பண்ணதுக்கு அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்டே வந்து பால் டெட் ஆனதா அர்த்தம். அதனால அது ரன் அவுட் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை ஹர்தீப் சிங் அப்பீல் பண்ணாம இருந்தாங்கன்னா லெக் அம்பையர் ரன் அவுட் கொடுத்துருப்பாரு. இல்ல ஹர்தீப் சிங் வந்து அப்பீல் பண்ணதுக்கு முன்னாடி லெக் அம்பையர் கை தூக்கினாலும் அது அவுட் ஆக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிசிஷன் வந்து வேர்ல்டு கப் ஃபைனல்ல ஒரு முக்கியமான குவாலிஃபை மேட்ச்ல வந்து நடந்தா ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்திச்சிருக்கும். எஸ் இப்பயும் விமர்சனங்கள் இருக்கு, பட் அந்த லெவலுக்கு இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபைனலி இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஹர்தீப் சிங் 1 செகண்ட் டெத்ல என்னால எப்படி போட முடியுங்கிறத காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். வேற லெவல் பவுலிங் டெத்ல. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஓவர்ல 2 ரன்ல போட்டு இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஈஸியான வழி வகுத்தாருன்னு தான் சொல்லணும். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. இந்தியா vs பாகிஸ்தான். அந்த மேட்சுக்கான ப்ரிவியூ நம்ம சேனல்ல போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.